நான் ஸ்கூலுக்கு வரமாட்டேன் மிஸ். ஏன் எதுக்குமா? வெளியூர் போறேன். என்ன விஷயமா? மேரேஜ் மிஸ். ஏன் உங்க அப்பா அம்மா போக மாட்டாங்களா? இல்லை மிஸ், நானும் போகணும். அடுத்த வாரம் உனக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்குமா? கிளாஸ்லேயே நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற. இப்போ லீவ் போட்டால் எப்படிமா? இல்லை மிஸ், நான் கண்டிப்பாக போயாகும். அவ்வளோ முக்கியமான மேரேஜா? யாருக்குமா? எனக்கு தான் மிஸ். உனக்கா? என்னம்மா சொல்ற? ஆமாம் மிஸ், எங்கள் அப்பா தான் சொன்னார். இதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு வருவேனோ மாட்டேனோ எனக்கு தெரியல மிஸ். சரிம்மா, நீ வீட்டுக்கு கிளம்பு. ஓகே மிஸ். 14 வயசு தான் ஆகுது. இந்த பொண்ணு இன்னும் 10வது கூட முடிக்கல. இதுக்குள்ள மேரேஜா? இது இப்படியே விடக்கூடாது. உடனே 1098 கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஹலோ. திவ்யா, திவ்யா, திவ்யா. யார்மா நீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? நான் திவ்யாவுடைய கிளாஸ் டீச்சர். அவளை கூப்பிடுங்க, நான் பார்க்கணும். அவளை ஸ்கூலுக்குலாம் அனுப்ப முடியாதுமா, கிளம்புங்க. சார், நான் ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். உங்க பொண்ணுக்கு 18 வயசு முடியாம கல்யாணம் பண்றதா தகவல் வந்திருக்கு. உங்க பொண்ணை விசாரிக்கணும், கூப்பிடுங்க. கூப்பிடுங்க சார். திவ்யா, திவ்யா. திவ்யா, ஸ்கூலுக்கு ரெடி ஆகல? இன்னைக்கு உனக்கு கல்யாணமா? மா, நான் இன்ஸ்பெக்டர். உனக்கு இன்னைக்கு கல்யாணமாம்மா? ஏமா அல்ற? நீ எதுக்கு பயப்படாதம்மா, நாங்கெல்லாம் இருக்கோம். இன்னைக்கு உனக்கு கல்யாணமாம்மா? சொல்லுமா. ஆமாம் மேம், நான் படிக்கணும்னு எவ்வளவோ சொன்னேன். ஆனால் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுறாங்க. ஏன் சார், ஏன் இப்படி பண்றீங்க? மேடம், திவ்யா என் பொண்ணு. அவளுக்கு எப்போ கல்யாணம் பண்ணு, யாரு கல்யாணம் பண்ணு எனக்கு தெரியும். நல்லா படிக்கிற பொண்ணு தான், கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் தான். என்னோட சூழல் எனக்கு வசதி இல்ல, என் மனைவியும் இல்ல. ஒத்த பொண்ணை வச்சுக்கிட்டு ஒரு அப்பனா எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு தான் தெரியும். சொந்தத்திலே மாப்பிள்ளை பார்த்தாலும் 20 பவுன் 30 பவுன் கேக்குறாங்க. இன்னைக்கு விற்கிற விலையில என்னால ஒரு பவுன் கூட வாங்க முடியாது. இதோ இந்த மாப்பிள்ளை விட்டாரு, நகையும் வேணாம் பணமும் வேணாம், பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்தல, நியாயமா மேடம்? சார், 18 வயது முடியாம பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது சட்டப்படி குற்றமாகும். அதையே மீறி நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா பொண்ணுடைய அப்பா அம்மா, மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மா, அதுக்கு உடனே யார் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுவோம். அபராதமா விதிக்கப்படும். இது சட்டப்படி குற்றம். அதே போல 18 வயது முடியாம பொண்ணுடைய சுய விருப்பத்துடன் கல்யாணம் பண்ணாலும் தப்புதான், பெற்றோரோட சம்மதத்துடன் கல்யாணம் பண்ணாலும் தப்புதான். அந்த கல்யாணம் வந்து சட்டப்படி செல்லவே செல்லாது. சார், நான் சைல்டு ஹெல்ப் லைன்லேருந்து வரேன். 18 வயசு முடிகிற வரைக்கும் அதுவும் ஒரு குழந்தை தான் சார். சின்ன பொண்ணுன்றதுனால மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஸ்ட்ரென்த் கூட இருக்காது சார். இதனால குழந்தை நிற்காம அடிக்கடி கருசிதைவு ஏற்படும். அப்படியே நின்னாலும் பிரசவ வலி தாங்க முடியாம தாய்க்கோ இல்லை குழந்தைக்கோ உயிர் சேதமே ஏற்படும். அதையும் மீறி குழந்தையே பிறந்தாலும் அது ஊட்டச்சத்து குறைபாடுனால உடல் ஊனமாகும் இல்லை மன வளர்ச்சி குறைவாக தான் சார் பிறக்கும். அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணோட கல்வி தடைப்படும். இதனால படிச்சு நல்ல வேலைக்கு கூட போக முடியாது. இப்ப எப்படி எது தேவைனாலும் உங்ககிட்ட கையேந்து நிக்குதோ, கல்யாணம் ஆன பிறகும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்ல ஹஸ்பண்டோட ஃபேமிலி கிட்டயோ எதிர்பார்த்து தான் சார் வாழணும். இப்படி ஒரு வாழ்க்கை உங்க பொண்ணுக்கு லைஃப் ஃபுல்லா தேவையா சார்? சார், திவ்யா கிளாஸ்ல நல்லா படிக்கிற பொண்ணுங்க சார். குழந்தை திருமணம்ன்ற பேர்ல அவ லைஃபை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. திவ்யா, அப்பா சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறியா, ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்க போறியா? சொல்லுமா. நான் படிக்க தான் மேம் போகிறேன். படித்து பெரிய ஆஃபீஸராக ஆகணும் மேம். சார், பொண்ணு நல்லா படிச்சு ஆபீசர் ஆகணும்னு சொல்றாங்க. ஸ்கூலுக்கு அனுப்புற வழியே பாருங்க சார். மாப்பிள்ள, இன்னும் என்ன பண்ற? முகத்துக்கு டைம் ஆகல, கிளம்பியா போலாம். அட, உங்களையும் தான், ஏன் நிக்கிறீங்க? வாங்க போலாம். ஓ, உங்க மாதிரி சொந்தக்காரால தான் என் பொண்ணோட வாழ்க்கையே கெடுக்குன்னு நினைச்சியா? கல்யாணம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, போங்கயா போலாம். மேடம், என் தப்பு உணர்ந்துட்டு மேடம். திவ்யா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு நல்லா படிக்க வைக்கிறேன் மேடம். அப்பா,
ஸ்கூலுக்கு போமா, நல்லா படிமா. திவ்யா மீண்டும் பள்ளிக்கு சென்று நன்றாக படிக்கத் தொடங்கினாள். தருமபுரி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக திரு திவ்யா அவர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குழந்தை திருமணத்தை ஒழிப்போம், பெண் கல்வியை ஆதரிப்போம்.